எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி விலாகு தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, என் தங்கச்சி வீட்டு ஹவுஸ் வார்மிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன சின்ன கிளிப்பு வீடியோ தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்புறேன். நைட்டே மருதாணியெல்லாம் வச்சாச்சு. தங்கச்சி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு மருதாணி இல்லாமலாம், அதனால் ஒரு 25 ரூபாய்க்கு மருதாணி வாங்கி அரைச்சி அதை கையில் வச்சாச்சு. இப்போ பேக்கிங்கும் நான் நைட்டே எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் சென்னையிலேருந்து தோப்புத்துறைக்கு போகிறேன். அதுக்கு பிறகு தான் மன்னார்குடி போகணும். இப்போ அடுத்த நாள் மருதாணியை பாருங்கள், நான் இன்னும் கையெல்லாம் கழுவலை, நல்லா சவந்திருக்கு. இப்போ ஈவினிங் போல் தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். நான், அம்மா, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் தோப்புத்துறைக்கு போகிறோம். பசங்க 2 பேரும் சனி ஞாயிறு வந்துடுவாங்க. நான் வியாழக்கிழமை கிளம்பி வெள்ளிக்கிழமை தோப்புத்துறைக்கு போகிறேன். சனிக்கிழமை இன்ஷால்லா தங்கச்சி வீட்டுக்கு போகணும். நான் முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஊருக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு அங்கே தோப்புத்துறையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு தான் நான் போகணும். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மரக்காணம் பக்கத்தில் சரவணா ஹோட்டல் இருக்குது, சாய் சரவணான்ட்டு இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு அங்கே இறங்கியிருக்கோம். எனக்கு காரில் போனாலே அங்கங்கே டீ குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே சின்ன சின்ன கடையெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் 100 ரூபா தான் பாருங்கள். பேக்கும் ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு, அதே விதத்தில் நல்லாவும் இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தோம். அவங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஜீன்ஸில் தான் இருந்துச்சு, இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. சரின்னு அதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது எவ்வளவு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 250க்கு நான் வாங்கியிருந்தேன். இன்னும் சின்ன சின்ன பொருள்லாம் அங்கேயே பார்த்து வாங்கியாச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரீத் நியூ அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று நல்ல வாசனையாக இருக்கும். அது எப்போதும் எங்கே போனாலும் நான் வாங்கிக்குவேன். அது தஞ்சாவூரில் கூட போட்டிருப்பாங்க. அந்த சைடு போகும்போது அங்கே வாங்கிக்குவேன். இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்தோம் கிளம்பியாச்சு. நான் அங்கேருந்து கிளம்பும்போது 5:30 மணி 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு போகிறது தான், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போயிட்டுருக்கோம். எப்படியும் நான் போய் சேர டைம் ஆகிடும். சனி ஞாயிறில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. நான் அதனால் முன்னாடியே ஊருக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போகிறேன். பசங்களை வெள்ளிக்கிழமை நைட்டு பஸ்ஸில் நான் வர சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அவங்கனால தான் சனி ஞாயிறுலையே ஃபங்க்ஷனை வச்சது. ஒருத்தவங்க ஆஃபீஸ் போகிறாங்க, ஒருத்தவங்க காலேஜ் போகிறாங்க, அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியலை. இப்போ நைட்டும் ஆகிடுச்சு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இந்த ஏரியாவில் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அடையாளமே தெரியாத அளவுக்கு ரோடெல்லாம் இருக்குங்க. எந்த இடம்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது, போகிறதுக்கும் நல்ல வசதியாகவும் இருக்குது. இன்னும் வேலை முடியாமல் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 5 மணி நேரத்துலலாம் நம்ம சென்னையிலேருந்து ஊருக்கு போயிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் சிதம்பரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீமுட்லூர், சிதம்பரத்துக்கு முன்னாடி உள்ள இடம். பார்க்கவே எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். என்ன ஒன்று மனசு கஷ்டமாக இருக்குன்னா, இந்த ரோட்டு ஓரத்தில் உள்ள வீடெல்லாம் பாதி வீடு இல்லை, இன்னும் நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த ஏரியாவெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும், அதுவும் இல்லாமல் இருக்குது. அது ஒன்று தான் மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ரோடு நல்லாவே போட்டிருக்காங்க. நாங்கள் சிதம்பரத்துலேயே நைட்டு டிஃபனை அங்கேயே முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. நைட்டு டயங்கிறதுனால என்னால் அதிகம் வீடியோ எடுக்க முடியலை. இன்ஷால்லா அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஊருக்கு வந்துட்டேன். இப்போ ஊருக்கு வந்துட்டு தங்கச்சி வீட்டுக்கும்
கிளம்பியாச்சு. நான் இப்போ வேதாரண்யத்து வழியால் தான் நான் போகிறேன். ஏன்னா வேதாரண்யத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா நான் திரும்பி தோப்புத்துறை வரமாட்டேன். நான் மன்னார்குடி போயிட்டு தங்கச்சி வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் அன்னைக்கே சென்னை போகணும். ஏன்னா பெரிய பையனுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணும், சின்ன பையன் காலேஜ் போகணும். என்னால் அங்கே தங்கவும் முடியலை. பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ எதுவுமே டிக்கெட்லாம் கிடையாது, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அன்றைக்கி கார்லேயே போகலான்ட்டு இருக்கோம். இப்போது வேதாரண்யத்தில் தான் இருக்கேன். இதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து மன்னார்குடி கிளம்புறோம். இப்போது எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீடு நெருங்கிட்டேன். அம்மா, நான், என் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் போகிறோம். கட்டிமேடு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மன்னார்குடி வந்தாச்சு. இப்போ வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. வாடகை வீடுனா அதுவும் என் அக்கா வீடு தான். என் பெரியம்மா பொண்ணு, அவங்க தான் எங்களுக்கு பெரிய அக்கா. அவங்க வீட்டில் தான் ஒரு வீட்டில் இருந்தாங்க. இப்போ அங்கே தான் நாங்கள் போகிறோம். இதுதான் அந்த அக்கா வீடு. இப்போ அங்கே தான் நாங்கள் போய் தங்குறதுக்கு போகிறோம். அதுக்கு பிறகு நாளைக்கு காலையில் தான் இன்ஷா அல்லாஹ் தங்கச்சி வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகணும். எல்லாருமே எங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது நம்ம எல்லாரையுமே அங்கே பார்க்கலாம். இப்போ நான் அதிகமாக வீடியோ எடுக்கலை, சின்ன சின்ன கிளிப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது அடுத்த நாள் காலையில், அதாவது 3:30 மணிக்கு நாங்கள் இங்கே பழைய வீட்லேருந்து கிளம்பிட்டு எல்லாருமா இப்போ புது வீட்டுக்கு போகிறோம். அங்கே நாங்கள் போய் சேரும்போது மணி 4:15 இருக்கும். இது தாங்க புது வீடு. சூப்பராக கட்டியிருக்காங்க. என் தங்கச்சி ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா. எனக்கே வந்து அவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கெல்லாம் அவள் செய்வாளாங்கிறது எனக்கு தெரியலை. இந்த வீட்டை பொறுத்தளவு அது ஒன்றும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்டு பார்த்து தெரிஞ்சு எல்லாமே பண்ணலாம். எனக்கு இந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பெரிய விஷயங்க. ஒரு வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் அதை வந்து எல்லாருக்கும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். என் தங்கச்சி வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தங்கச்சி நினச்சா அப்படிலாம் இருக்காளே அப்படின்ட்டு. அப்புறம் பால் காய்ச்சறதுக்கு வந்தாச்சு. தொழுதுட்டு நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். சிமினி வந்து சூப்பரான மாடலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சொல்கிறேனே, ஒன்றுமே வந்து அவள் செலக்ட் பண்ணி செஞ்சுருந்தா. சின்ன பொண்ணாக இருந்தாலும் சூப்பருங்க. நானே என் தங்கச்சி பற்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணும். அந்தளவுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அங்கேருந்து ஒரு 5 பொருள் நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அரிசி, சீனி, முட்டை, பால், தவிடு, இந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஈவினிங் போய் தான் பொருளெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நைட்டே நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு திருப்பி காலையில் எல்லா பொருளையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பாலை ஊற்றி அடுப்பில் வைக்கிறாங்க. பாலை காய்ச்சிட்டு அடுத்தது பாச்சோறு செய்யணும். அது நான் தான் செஞ்சேன், அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. பாலை மட்டும் காய்ச்ச சொல்லிவிட்டு அவங்கள நகர சொல்லியாச்சு, அடுத்த வேலையை போய் பாருங்க அப்படின்ட்டு. பாச்சோறு செய்கிறதுக்காக நான் ஒரு பக்கம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க பால் காய்ச்சறதுல கொஞ்சம் பிஸியாகவே இருந்தாங்க. ஃபுல்லாக எல்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃபுல் வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நான் எல்லாமே
ஃபுல்லாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். புது வீடு கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா இதில் உள்ளதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயிலும் சொல்கிறேன். இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்கள்.